10 நிமிஷத்துல அருமையான வாழைப்பு கூட்டு குக்கர்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 100 கிராம் பாசிப்பருப்பு நல்லா கழுவி சுத்தம் செஞ்சு 1/2 மணி நேரம் ஊற வச்சிருங்க. ஒரு குக்கர் எடுத்து ஊற வச்ச பாசிப்பருப்பு, பொடி பொடியா கட் பண்ண வாழைப்பூ, ஒரு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணது, காரத்துக்கு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி பழம் பொடியா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். 10ல இருந்து 15 பல் பூண்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள். இது கூட 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து குக்கரை மூடி நல்லா ஒரு 2ல இருந்து 3 விசில் வேக வச்சு விட்டுருங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு துருவிய தேங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பேஸ்டா இந்த மாதிரி அரைச்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வாழைப்பூ நல்லா வெந்து வந்துருச்சு. லைட்டா கரண்டியால இந்த மாதிரி மசிச்சு விட்டுருங்க. இப்ப அரைச்ச தேங்காய் விழுதை இதோட சேர்த்து அதையுமே நல்லா கலக்கிடுங்க. இப்ப அடுப்பு பத்த வச்சு ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு 2 டீஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், காய்ந்த மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு கடைசியா கொஞ்சமா கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாம் சேர்ந்து பொரிஞ்சதுக்கு அப்புறம் வாழைப்பூ கூட்டுல இதை சேர்த்துருங்க. அவ்வளவுதான். நல்லா ஒரு கொதி விட்டு இறக்கணும் அப்படின்னா அருமையான ஆரோக்கியமான வாழைப்பூ கூட்டு ரெடி. இதை இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம்னு எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.